ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜ் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள், நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, தேங்காய், சோம்பு, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காய், 2 பச்சை மிளகாய், அதோடு நான் குருமாக்கு எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் பாருங்கள், இதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவு வந்தால் போதும். இப்போ நம்ம ஒரு குக்கரில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் சீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், 2 பிரிஞ்சி இலை, சின்னதாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும், ரொம்ப ப்ரௌனாக வரணும் வேண்டாம். பாருங்கள், இந்த அளவு வந்தால் போதும். இப்போது இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிங்க. அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும், நல்லா கலரி கொடுங்க. தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், கறிவேப்பிலை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட் போட்டிருக்கேன், பீன்ஸ் அண்ட் உருளைக்கிழங்கு. நீங்கள் பட்டாணி, காலிஃப்ளவர் இந்த மாதிரி காய்கறிகளும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ நான் இன்றைக்கி இந்த 3 காய்கறிகள் தான் சேர்த்துருக்கேன். நல்லா போட்டு கிளறி விடுங்க. கிளறினதும் 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாய்த்தூள். இது எல்லா குழம்புக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம், அந்த மிளகாய்த்தூள். நல்லா கலரி கொடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தேங்காவை அதோட மிக்சர் தண்ணியை கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் குழம்பு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை போதும், எனக்கு திக்னஸாக இருந்தால் போதும் நினைக்கிறவங்க இந்த கன்சிஸ்டன்சி வரலும் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் வச்சு 3 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம், கரெக்டாக ஆகிடும். புதுசாக நம்ம சேனலை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் 1 டைம் செஞ்சு பாருங்கள், அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், நல்ல டேஸ்டியான குருமா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.